நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான். அதுக்கு முதல்ல கத்திரிக்காவை தண்ணியில் நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் எங்கள் வீட்டில் இருந்த கொஞ்சம் கத்திரிக்காவை எடுத்து வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. கத்திரிக்காய்க்கு கீழே 4 பக்கமும் கட் பண்ணோம். 4 பீஸாக கட் பண்ணோம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு கடாய் சூடானோடனே கொஞ்சம் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர்றப்போ நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்படின்னா கொஞ்சம் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு முருகலாக வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. மினிமம் கத்திரிக்காவை நல்லா வதக்கி விடணும். வெந்த கத்திரிக்காவை எடுத்து ஒரு சின்ன தட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த எண்ணெயை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அடுத்து தாளிப்பு அதிலே பண்ணலாம். அதனால் இந்த எண்ணெயை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு மெதுவாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா வதங்கியிருக்கும். இதில் நம்ம 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருந்தேன். தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணியிருந்தேன். சீரகம் உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிடலாம், பட் நான் பின்னாடி ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கின மசாலாவை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான மசாலா பொருட்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். இது ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். 10 மினிட்ஸ் வேகட்டும்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ் கழித்து கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருந்தேன்.
ஆல்ரெடி கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணியிருந்தேன். தட்டு போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு வெந்துருந்துச்சு. இன்னும் சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் மசாலாவும் நல்லா வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இப்போ புளி கரைசல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். புளி வந்து நல்லா இப்போ குழம்போட கலக்கணும். அதனால் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறப்போ நல்லா கிரேவி வெந்துருது. இப்போ தட்டில் சூடான சாப்பாடு போட்டு இந்த கிரேவியை வச்சு நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இது என்னோடய ஃபுட் வ்ளாகில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.